இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை. இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்கு முன்னால் இப்பூமியில் நடக்கிற சம்பவங்களை மூன்றாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. அது ஒன்று, யூதர்களின் மத்தியில் நடக்கிற அடையாளங்கள். 2, உலகத்தில் நடக்கிறதான அடையாளங்கள். 3, சபையில் நடக்கிற அடையாளங்கள். இந்த சபையில் நடக்கிறதான அடையாளங்கள் 3 அடையாளங்களை இதற்கு முன்னாலே நான் பதிவேற்றம் செய்த ஒளிநாடாவில் தெளிவாக சொல்லியிருந்தேன். இந்த வீடியோவின் மூலமாக 4வது அடையாளங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படி நான் விளைகிறேன். இது IAGM எக்கோ. இந்த ஒளிநாடாவை காண்கிற யாவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு வரவேற்று என் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை சபையில் நடக்கிறதான அடையாளங்களில் 4வது அடையாளம் மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கப்படத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். இதோ முன்னதாக உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன். இயேசுவின் வருகைக்கு முன்னால் அநேக கள்ள கிறிஸ்துக்கள் எழும்பி அநேகரை வழிதவற பண்ணி பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் நடத்தி அநேகரை வஞ்சிப்பார்கள். அவர்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று இயேசு முன்னறிவிப்பு கொடுத்தார். 4வது அடையாளம் கள்ள கிறிஸ்துக்கள். சபையில் இயேசுவின் வருகைக்கு முன்னால் அநேக கள்ள கிறிஸ்துக்கள் எழும்புவார்கள் என்று இயேசு சொன்னார். இந்த கிறிஸ்து என்றதான வார்த்தைக்கு பழைய ஏற்பாட்டில் அதனுடைய மூல மொழியாகிய எபிரேய மொழியில் மஷியக் என்ற வார்த்தை அங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்து என்ற வார்த்தைக்கு கிறிஸ்டோஸ் என்றதான வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த மஷியக் என்ற எபிரேய மொழி வார்த்தைக்கும் கிறிஸ்டோஸ் என்ற கிரேக்க வார்த்தைக்கும் உள்ள பொருள் a person who was anointed for service, ஊழியத்திற்காக அபிஷேகம் பண்ணப்பட்டவர். கிறிஸ்து என்ற வார்த்தைக்கு பொருள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டை படித்து பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனத்தில் 3 கூட்டத்தாரை அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாக எழுதப்பட்டிருக்கிறது. 1, பிரதான ஆசாரியர்கள் அபிஷேகம் பண்ணப்படுகிறார்கள். 2, ராஜாக்கள் அபிஷேகம் பண்ணப்படுகிறார்கள். 3, தீர்க்கதரிசிகள் அபிஷேகம் பண்ணப்படுகிறார்கள். இந்த நிலையில் பார்த்தால் புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவும் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். இயேசு கிறிஸ்துவும் மேசியா. இயேசு கிறிஸ்துவும் கிறிஸ்து. எப்படி? இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டில் 1 மகா பிரதான ஆசாரியன் என்று எபிரேய நிருபத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் அநேக தடவைகள் எடுத்து சொல்லியிருக்கிறார். 2, இயேசு கிறிஸ்து ராஜா என்றும் ராஜாதி ராஜா என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 3, இயேசு கிறிஸ்து தீர்க்கதரிசி என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போது புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து மேசியா என்றும் கிறிஸ்து என்றும் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து என்றும் மேசியா என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறதுக்கு ஆதாரங்கள் என்ன? சில ஆதாரங்களை வேதாமத்திலிருந்து உங்களோடு கூட எடுத்து காட்டும்படியாக விரும்புகிறேன். முதலாவது எடுத்துக்காட்டு தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 25, 26 வசனங்களில், இப்போது நீ அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுகிறதற்கான கட்டளை வெளிப்படுவது முதல்
பிரபுவாகிய மேசியா வருமட்டும். 7 வாரமும் 62 வாரம் செல்லும். அவைகளில் வீதிகளும் அலங்கங்களும் மறுபடியும் கட்டப்படும். ஆனால் மிடுக்கமான காலங்களில் இப்படியாகும். அந்த 62 வாரங்களுக்கு பின்பு மேசியா சங்கரிக்கப்படுவார், ஆனாலும் தமக்காக அல்ல. தானியேல் தீர்க்கதரிசியானவர் 9ஆம் அதிகாரத்தில் தேவன் அவனுக்கு வெளிப்படுத்தி கொடுத்த இந்த மேசியா என்பது யார்? இந்த மேசியா வெளிப்படுகிற காலம் ஏது? இந்த மேசியா சங்கரிக்கப்படுகிற காலம் ஏது? அதில் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. தீர்க்க தரிசன காலகணக்கின்படி 70 வாரங்கள் செல்லும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அது 3ஆக பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று 7 வாரங்கள், அடுத்து 62 வாரங்கள், கடைசியாக 1 வாரம். இந்த மேசியா சங்கரிக்கப்படுகிற காலம் என்று சொல்வது 69 வாரங்கள். இந்த 69 வாரங்கள் என்று சொல்லும் போது ஏகதேசம் 483 வருடங்களாகும். இந்த 483 வருடங்கள் ஆரம்பிக்கிறது எருசலேமை திரும்ப கட்டி எழுப்புவதற்குள்ள கட்டளை புறப்படுவது முதல். கோரேஸ் ராஜா, தரியு ராஜா, அர்த்தசஷ்டக் ராஜா இவர்களுடைய காலத்தில் எருசலேமை புதுப்பித்து கட்டும்படி கட்டளை புறப்படுகிற காலம் முதல் மேசியா சங்கரிக்கப்படுகிற காலம் வரைக்கும் உள்ள 69 வாரம் முடிகிறது. அது 483 வருடங்கள். 483 வருடங்கள் கழிந்த போது மேசியாவாகிய இயேசு சிலுவையில் சங்கரிக்கப்பட்டார், மரித்தார். தானியேல் சொல்லுகிற மேசியா இயேசு கிறிஸ்துவில் சரித்திரத்திலும் பைபிளிலும் எழுத்தின்படியே அப்படியே சம்பவித்தது. இயேசு கிறிஸ்து மேசியா, இயேசு கிறிஸ்துவாகும் என்பதற்கு ஆதாரம். இரண்டாவது, ஸ்நாபக யோவான் இயேசு கிறிஸ்துவை கிறிஸ்து என்று அவர் அறிக்கையிடுகிறார். யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து படிக்கிறேன். எருசலேமிலிருந்து யூதர்கள் ஆசாரியரையும் லேவியரையும் யோவானிடத்தில் அனுப்பி, நீர் யார் என்று கேட்டபொழுது அவன் மறுதலியாமல் அறிக்கையிட்டதும் அன்றி, நான் கிறிஸ்து அல்ல என்று அறிக்கையிட்டான். 25ஆம் வசனத்தில் அவர்கள் அவனை நோக்கி, நீ கிறிஸ்துவும் அல்ல, எலியாவும் அல்ல, தீர்க்கதரிசியானவரும் அல்ல என்றால் ஏன் ஞானஸ்நானம் கொடுக்கிறீர் என்று கேட்டார்கள். யோவான் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நான் ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர் உங்கள் நடுவில் நிற்கிறார், அவர் எனக்கு பின் வந்தும் என்னிலும் மேன்மை உள்ளவர், அவருடைய பாதரட்சையின் வாரி அவிழ்ப்பதற்கும் நான் பாத்திரன் அல்ல. பரிசேயரும் ஸ்நாபக யோவானோடு கேட்கிறார்கள், நீர் கிறிஸ்துவோ? அவன் அறிக்கையிட்டான், நான் கிறிஸ்துவ அல்ல, எனக்கு பின்னே ஒருவர் வருகிறார், அவராகும் கிறிஸ்து, அவருடைய பாதரட்சையின் வாரி அவிழ்க்கிறதற்கு நான் தகுதி உள்ளவன் அல்ல என்று சொல்லி இயேசு ஞானஸ்நானம் எடுக்க வரும்போது அவரை சுட்டிக்காட்டி கொண்டு சொல்லுகிறார், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று இயேசு கிறிஸ்துவை கிறிஸ்து என்றும் மேசியா என்றும் ஸ்நாபக யோவான் எடுத்து காட்டுகிறார். மூன்றாவது, யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 40-41 வசனங்களில் யோவான் சொன்னதை கேட்டு அவருக்கு பின் சென்ற 2 பேரில் ஒருவன் சீமோன் பேதுருவின் சகோதரனாய அந்திரேயா என்பவன். அவன் முதலாவது தன் சகோதரனாய் சீமோனை கண்டு, மேசியாவை கண்டோம் என்று சொன்னான். மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்று அர்த்தமாம். அந்திரேயா என்பதான சீசன் தன் சகோதரனாகிய சீமோன் பேதுருவை கண்டபோது அவன் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்கிறான், நாங்கள் மேசியாவை கண்டோம். மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்று அர்த்தமாம். அப்போது அந்திரேயா அறிக்கையிடுகிறான், இயேசு கிறிஸ்துவாகும், அவர் மேசியாவாகும்.
நான்காவது யோவான் சுவிசேஷம் 1 அதிகாரம் 45 பிலிப்பு நாத்தான் வேலை கண்டு நியாயப்பிரமாணத்திலே மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவரை கண்டோம். அவர் யோசேப்பின் குமாரனும் நாசரேத் தூரானுமாகிய இயேசுவே என்றான். அப்போ பிலிப்பு நாத்தான் வேலை கண்டபோது நாத்தான் வேலோடு பிலிப்பு சொல்லுகிறான், மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவரை கண்டோம். இப்போ மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறது ஒரு மேசியாவை குறித்து. அந்த மேசியாவை நாங்கள் கண்டோம் என்று பிலிப்பு சொல்கிறார். மேசியா கிறிஸ்து என்று பிலிப்பு உறுதிப்படுத்துகிறார். ஐந்தாவது யோவான் சுவிசேஷம் 4 அதிகாரம் 25-26 சமாரியா ஸ்திரீயோடு இயேசு கிறிஸ்து தானே நான் கிறிஸ்து என்று ஒத்துக்கொள்ளுகிறார். யோவான் 4:25-26 அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, கிறிஸ்து எனப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன். அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றான். அதற்கு இயேசு, உன்னுடனே பேசுகிற நானே அவர் என்றார். சமாரியா ஸ்திரீ மேசியா வருவார் என்று சொன்னபோது இயேசு ஒத்துக்கொள்கிறார், அந்த மேசியா நானே, நானே அந்த கிறிஸ்து என்று இயேசு கிறிஸ்து ஒத்துக்கொண்டார். 6வது காரியம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26 அதிகாரம் 63-64 இயேசுவோ பேசாமல் இருந்தார். அப்பொழுது பிரதான ஆசாரியன் அவரை நோக்கி, நீ தேவனுடைய குமாரனாய் கிறிஸ்து தானோ? அதை எங்களுக்கு சொல்லும்படி ஜீவனுள்ள தேவன் பேரில் உன்னை ஆணையிட்டு கேட்கிறேன் என்றான். அதற்கு இயேசு, நீர் சொன்னபடிதான். மகா பிரதான ஆசாரியன் இயேசு கிறிஸ்துவோடு கேட்கிறான், நீ தேவனுடைய குமாரனாய் கிறிஸ்து தானா? இயேசு ஒத்துக்கொள்கிறார், நீ சொன்னபடிதான் என்று சொன்னால், நீ சொன்னபடி நான் கிறிஸ்து தான், நான் மேசியா தான் என்று இயேசு கிறிஸ்துவை ஒத்துக்கொண்டார். இயேசு கிறிஸ்து கிறிஸ்துவா, இயேசு கிறிஸ்து மேசியாவா என்று கேட்டால், தானே தீர்க்கதரிசியின் படி இயேசு மேசியா என்றும் கிறிஸ்து என்றும் அவர் வந்து தமக்காக அல்ல, மனிதனுடைய பாவத்தின் பரிகாரத்திற்காக அவர் ஜீவ பலியாக மாறுவார். தானே தீர்க்கதரிசனமாய் சொன்ன தீர்க்க தரிசனம் இயேசு கிறிஸ்துவில் நிறைவேறினபடியினால், எழுதி இருக்கிறதன் படியே நிறைவேறினபடியினால் இயேசு கிறிஸ்துவாகும், இயேசு மேசியா. 2 ஸ்நாபக யோவான் இயேசுவை கிறிஸ்து என்றும் மேசியா என்றும் ஒத்துக்கொள்கிறார். 3 அந்திரேயா தன் சகோதரன் சீமோனோடு சொல்கிறார், மேசியாவை கண்டோம் என்று. 4 பிலிப்பு நாத்தான் வேலோடு சொல்கிறார், நாம் மோசேயும் தீர்க்கதரிசிகளையும் எழுதியிருக்கிறவரை நாங்கள் கண்டோம் என்று இயேசுவை கிறிஸ்து என்று அவர் சாட்சி சொல்லுகிறார். 5வது சமரியா ஸ்திரீயோடு கூட இயேசுவே சொல்லுகிறார், நீ எதிர்பார்த்திருக்கிற மேசியா அல்லாவிடில் கிறிஸ்து நான் தான் என்று சொல்லுகிறார். மகா பிரதான ஆசாரியன் கேள்விக்கு இயேசு சொல்லுகிறார், நீர் சொன்னபடி நான் கிறிஸ்து தான். அப்படியானால் இயேசு கிறிஸ்து அல்லது மேசியா என்பது வேதத்தில் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவின் வருகைக்கு முன்பும் நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகர் எழும்பி வருவார்கள், அவர்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்று இயேசு ஒரு முன்னறிவிப்பு, ஒரு எச்சரிப்பை கர்த்தர் கொடுத்தார். இந்த கள்ள கிறிஸ்துக்கள் என்ற வார்த்தைக்கு கிரேக்க மொழியில் சியூடோ கிறிஸ்டோஸ் என்றதான வார்த்தையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு பொய்யான கிறிஸ்துக்கள், கள்ள கிறிஸ்துக்கள் என்று வேதாகமத்தில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. இவர்களை குறித்து இயேசு முன்னறிவிப்பு கொடுக்கிறார், எச்சரிப்பு கொடுக்கிறார். மத்தேயு சுவிசேஷம் 24 அதிகாரம்
24 வசனத்திலும், மார்க் எழுதின சுவிசேஷம் 13 அதிகாரம் 22 வசனத்திலும் அவளை குறித்து இயேசு முன்னறிவிப்பு கொடுக்கிறார். 1ஆம் நூற்றாண்டு முதல் இந்த 21ஆம் நூற்றாண்டு வரைக்கும் சரித்திரத்தை படித்து பார்க்கும்போது ஏகதேசம் 3000க்கு மேற்பட்ட நபர்கள் தாங்கள் கிறிஸ்து என்று உரிமை கோரி இந்த உலகத்திலே கடந்து வந்திருக்கிறார்கள். இப்போதும் சுமார் 17க்கு மேற்பட்ட ஆளுகள் இந்தியாவுக்குள்ளேயும் இந்தியாவுக்கு வெளியேயும் தாங்கள் கிறிஸ்து என்று சொல்லி உரிமை கொண்டாடி அவர்கள் ஊழியம் செய்கிறதாக நமக்கு காண முடியும். தாங்கள் கிறிஸ்து என்று சொல்லுகிறவர்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு நேரே எதிரடையாக கிரியை செய்கிறவர்கள் என்பதற்கு 1-2 காரியங்களை அடையாளங்களாக இந்த தருணத்தில் உங்களோடு கூட சொல்லும்படியால் விரும்புகிறேன். 1, இந்த கள்ள கிறிஸ்துக்கள் என்று வேதம் விசேஷிப்பித்திருக்கிற தங்களை சொல்லுகிறதான ஆட்களின் நோக்கம் என்று சொல்வது அவர்களுடைய கௌரவம் நிலைநிறுத்தும்படி. இனி சிலராயிருந்தால் அவர்கள் சொல்வது உலகத்தில் வருகிற உபத்திரவத்திலிருந்தும் நெருக்கத்திலிருந்தும் கஷ்டத்திலிருந்தும் விடுவிக்கும்படியாக நாங்கள் கிறிஸ்துக்களாய் அவதரித்து வந்தோம் என்று சொல்லுகிற ஆட்கள் உண்டு. இது அவருடைய மோட்டிவ், இது அவருடைய நோக்கமாய். 2வது, அவருடைய முறைமை என்று சொல்வது கொஞ்சம் கூட வித்தியாசம். சிலருடைய முறைமை என்று சொல்வது வன்முறை வழியாக ஜனத்தை ரட்சிக்க முடியும் என்று அவர்கள் சொல்வார்கள். இனி சிலராயிருந்தால் அவர்கள் சொல்லுகிறதான காரியங்கள் நிறைவேறாவிட்டால் அவர்களை பின்பற்றுகிறவர்களை நோக்கி நமக்கு அற்புதம் நடக்கவும் அடையாளங்கள் நடக்கவும் நமக்கு உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுவோம் என்று சொல்லி ஜனத்தை சொல்லி அவர்களை திருப்பி விடுவார்கள். இது அவர்களுடைய மெத்தேடா, அவளுடைய ரீதி. 3வது, 2 சாமுவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 4 முதல் 16 வரை உள்ள வசனங்களில் மேசியா வருகிறது அல்ல கிறிஸ்து வருகிறது தாவீதின் வம்ச பரம்பரையில். ஆனால் இவர்கள் சொல்லுகிறது யோசேப்பின் வம்ச பரம்பரையில் எப்ராயிம் வம்சத்தில் மேசியாவாக வந்தவர்கள் நாங்களாக்கும் என்று சொல்லி அவர்கள் விளம்பரப்படுத்துவார்கள். இது 4வது, அவர்கள் உரிமை கொண்டாடுவது கிறிஸ்துவுக்கு நாங்கள் முன்னோடி. அது மட்டுமல்ல, சில அற்புத அடையாளங்களின் மூலமாக தங்களை தாங்களே மேசியாவாக அவர்கள் தங்களை அறிமுகப்படுத்துவார்கள். அநேகர் அவர் அப்படிப்பட்டவர்களை பின்பற்றி போகுவார்கள். 5வது, அவர்கள் வலியுறுத்தி சொல்லுகிற சில காரியங்கள் உண்டு. அவள் என்ன சொல்லுன்னு சொன்னால், மதபரமான ஒரு மாற்றத்தை நாங்கள் கொண்டு வருகிறவர்கள் சொல்லுகிறது. நாங்கள் அரசியல் மேசியாவாக செயல்படுகிறவர்கள். அவர்கள் முடிவை பற்றி சிந்தித்தால் அநேகர் இருந்த இடம் கூட தெரியாமல் அவர்கள் எல்லாம் அழிந்து போயிருக்கிறார்கள். இனி அநேகர் படைவீரர்களால் கொலை செய்யப்பட்டும் அப்படி அவள் அழிந்திருக்கிறார்கள். இனி 7வது காரியம், அவர்கள் உட்பட்ட சிலர் சொல்லுகிறது மனத்தில் மரித்தோரில் இருந்து அவர்கள் எழும்பி வருவார்கள் என்று. ஆனால் அதற்கு எந்த தடயங்களும் எந்த ஆதாரங்களும் அவர்கள் சொல்லவே இல்லை. இனி சிலர் சொல்கிறார்கள் அவர் மறுபடியும் வெளிப்படுவார்கள். ஆனால் இன்றைய வரைக்கும் தங்களை கிறிஸ்து என்று உரிமை கொண்டாடின ஒருவரும் மரித்தார்களே அல்லாமல் மரித்து எழும்பினதும் இல்லை, மறுபடியும் வெளிப்பட்டதும் இல்லை. நம்முடைய கிறிஸ்துவாகிய இயேசுவோ அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தேற்று அவர் ஜனங்கள் காண்க பரமேறி இன்றைக்கும் பரலோகத்தில் பிதாவின் வலது பாரிசத்தில் இருந்து நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த பூமியில் தாங்கள் கிறிஸ்து என்று உரிமை கொண்டாடி இந்த பூமியில் வந்த எல்லாவரும் மரணத்தோடு அடிக்கப்பட்டார்கள்,
மட்டுமல்ல, அவர்களை பின்பற்றின எல்லாவரும் அவர்கள் அடிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த காலகட்டத்திலும் ஆங்காங்கே 17 பேருக்கு மேல் இந்தியாவிலும் வெளிநாடுகளிலும் தங்களை கிறிஸ்து என்று தங்களை வெளிப்படுத்தி இருக்கிறதாக சரித்திரம் சொல்லுகிறது. இந்த கள்ள கிறிஸ்துக்களுக்கு இயேசு கிறிஸ்து முன்னறிவிப்பு கொடுக்கிறார், எச்சரிப்பை கொடுக்கிறார். அந்த எச்சரிப்பு மத்தேயு 24:24 அவருடைய கிரியைகள் என்ன? 3 காரியங்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறது. 1, தங்களை கிறிஸ்து என்று பிரகடனப்படுத்துவார்கள், அறிவிப்பார்கள். 2, தெரிந்து கொள்ளப்பட்ட ஊழியர்கள், விசுவாசிகளை, கிறிஸ்தவர்களை கூட வஞ்சித்து போடுவார்கள். 3, பெரிய அடையாளங்களையும் பெரிய பெரிய அற்புதங்களை செய்வார்கள் என்று இயேசு சொன்னார். தங்களை கிறிஸ்து என்று வெளிப்படுத்தினதான அநேகரை அவர்கள் வஞ்சித்ததுமன்றி பெரிய பெரிய அடையாளங்களை, அற்புதங்களை செய்திருக்கிறார்கள், இன்றும் செய்து கொண்டிருக்கிறதாக சரித்திரம் சொல்லுகிறது. அப்படி எழுப்பினதான ஒரு கூட்டம் கள்ள கிறிஸ்துக்களை சரித்திரத்தில் நமக்கு கண்டுகொள்ள முடியும். AD 40 முதல் AD 2021 வரைக்கும் உள்ள இவ்வளவு காலகட்டங்களில் 3000க்கு மேற்பட்ட நபர்கள் தங்களை கிறிஸ்து என்று சொல்லி கடந்து வந்திருக்கிறார்கள். அவர்களில் தற்பொழுது 17க்கு மேற்பட்ட நபர்கள் தங்களை கிறிஸ்து என்று சொல்லி இந்தியாவுக்குள்ளேயும் இந்தியாவுக்கு வெளியேயும் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதில் சில ஆட்களை குறித்து இந்த வீடியோ மூலமாக நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது, அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தில் AD 44 எழும்பின தெயுதாஸ் என்றதான நபர் செய்த காரியங்களை குறித்து அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகத்தில் எழுதப்படவில்லை. ஆனால் சரித்திரத்தில் அவர் செய்தது, யோசுவா யோர்தான் நதியை 2ஆக பிரித்து இஸ்ரவேல் ஜனங்களை அக்கறைப்படுத்தினார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதுபோல இந்த தெயுதாஸ் சொன்னது, யோர்தானை 2ஆக பிரித்து அவனை பின்பற்றுகிறவர்களை யோர்தானை கடக்க பண்ணுவேன் என்று சொன்னார். ஆனால் அவன் சொன்னதுபடி நடக்கவும் இல்லை. அநேக அற்புத அடையாளங்களை செய்தான் என்றும் சரித்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பிற்காலத்தில் ரோம படைவீரர்கள் அவனை கொன்று போட்டதுமன்றி அவனை பின்பற்றின ஒரு கூட்டம் ஜனத்தை கூட்டமாக அவர்கள் கொலை செய்து போட்டார்கள். அப்படி அவன் அழிந்து போனான் என்று அப்போஸ்தலர் 5:36 சொல்லப்பட்டிருக்கிறது. இனி AD 132 தன்னை கிறிஸ்து என்றுதான் சொன்ன பார் கோச்பா என்றதான நபர் எண்ணாகம புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில், உங்கள் மத்தியிலே இருந்து ஒரு நட்சத்திரம் உதிக்கும். எண்ணாகமம் 24:17 சொல்லப்பட்டிருக்கிற அந்த நட்சத்திரம் நான் தான் கிறிஸ்து என்று சொன்னார். யூதர்களுக்கு விரோதமாக எழும்பி கலகம் பண்ணி 3 வருடத்திற்குள்ளாக எருசலேமை பிடித்து விட்டார். பிடித்ததுக்கு பிறகு நான் தான் ராஜா, நான் தான் மேசியா, நான் தான் கிறிஸ்து என்று தன்னைத்தானே பிரகடனப்படுத்தி கொண்டார். ஆனால் பிற்காலத்தில் ரோம படைவீரர்கள் எருசலேமை மறுபடியும் பிடித்து அவனை கொன்றுவிட்டு லட்சக்கணக்கான ஜனத்தை, அவனை பின்பற்றினவர்களை அவர்கள் கொன்று போட்டார்கள். அப்படி அவனுக்கும் முடிவு சம்பவித்தது. 3வது, AD 440 வாழ்ந்திருந்த மோசே கிரிட்டன்சிஸ் என்றதான ஒரு நபர், மெடிட்டரேனியன் சமுத்திரத்தில் காணப்படுகிற ஒரு தீவு தான் கிரேத்தா. இந்த கிரேத்தா தீவில் உள்ள மனுஷனாக இவன் தான் மோசே என்று சொல்லி தன்னை பிரகடனப்படுத்திக் கொண்டார்.
மோசே செங்கடலை பிளந்து இஸ்ரவேல் ஜனத்தை அக்கறைப்படுத்தினது போல நான் சமுத்திரத்தை பிளந்து ஜனத்தை அக்கறைப்படுத்துவேன் என்று அறைகூவல் விடுத்திருந்தார். ஆனால் சம்பவிக்கும் இல்லை. அநேக தண்ணீருக்குள் குதித்து தங்கள் உயிரை மாய்த்து கொண்டார்கள். மூழ்கி அழிந்து போனார்கள். ஆனால் இந்த மோசஸ் கிட்டன்சிஸ் அவன் யாருமே காணப்படாமல் அவனும் அழிக்கப்பட்டு போனான். அவனையும் அவனை சேர்ந்தவர்களும் முழுவதுமாக அழிக்கப்பட்டார்கள். இனி AD 1160 டேவிட் அல்ரோய் என்று சொல்லதான ஒரு மனிதன். இவன் அரபி நாட்டில் உள்ள ஒரு யூதன். இவன் முஸ்லிம் ஜனத்திற்கு எதிராக கலகங்களை முன்னின்று நடத்தி கொண்டு போனவன். ஆனால் அவனுடைய முடிவும் மரணமும் எப்படி சம்பவித்தது என்பதை குறித்து தெளிவாக சொல்லப்படவில்லை. அவனுடைய முடிவும் சம்பவித்தது. அவன் ஆரம்பித்ததான ஒரு இயக்கம், அந்த இயக்கமும் பிற்காலத்தில் முழுவதுமாக அழிந்து போனது. ஐந்தாவது 1502 ஆசேர் லமலேன் என்று சொல்கிற ஒரு நபர். இவன் இத்தாலியில் உள்ள ஒரு யூத ரபி. இவன் சொன்னது, நான் கிறிஸ்துவுக்கு முன்னோடி ஒரு போராட்டராக மேசியாவோடு கூட நான் வெளிப்பட்டு ஜனங்களுக்காக உபவாசம் பண்ணவும் ஜெபிக்கவும் தான தர்மங்களை செய்யும்படியாக நான் வெளிப்பட்டேன் என்று அவன் சொன்னான். மட்டுமல்ல, இஸ்ரவேல் ஜனங்களை மோசே வழிநடத்தின போது தேவன் பகல் மேகஸ்தம்பத்திலும் இரவு அக்கினி ஸ்தம்பத்திலும் வழிநடத்தினது போல நானும் ஜனத்தை மேகஸ்தம்பத்திலும் அக்கினி ஸ்தம்பத்திலும் வழிநடத்துகிற மேசியா என்று சொல்லி அவன் தன்னை வெளிப்படுத்தினான். அவன் கொல்லப்பட்டு அவனை பின்பற்றினவர்களும் முழுவதுமாக அடிக்கப்பட்டு போனார்கள். அப்படி அவனுக்கும் முடிவு வந்தது. 1626 முதல் AD 1676 வரைக்கும் வாழ்ந்திருந்த சபத்தாய் செபி என்று சொல்கிற ஒரு மனுஷன், ஸ்மிர்னா என்று சொல்லுகிற இடத்தில் உள்ளவன், நான் பூமியில் உள்ள ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவாகும். அப்படி அநேக யூதர்களை தன் பக்கமாக அவன் இழுத்து கொண்டான். கடைசியாக துருக்கியில் உள்ள அரசாங்கத்துடன் நிர்பந்தத்தின் நிமித்தம் அவன் முஸ்லிம் விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய பழைய நிலைமையை அவன் விட்டுவிட்டான். ஆனால் அவனையும் சிரச்சேதம் செய்து கொண்டு போட்டார்கள். அவனை பின்பற்றின ஒரு கூட்டம் பிற்காலத்தில் சொன்னார்களாம், நாங்களும் கிறிஸ்துவாக்கும் என்று சொன்னார்களாம். ஆனால் பிற்காலத்தில் அவர்கள் எல்லாவரும் அழிக்கப்பட்டார்கள். செபத்தாய் செபிக்கும் அவனுடைய ஸ்தாபனத்துக்கும் முடிவுண்டாயிற்று. இப்படி அநேகர் எழும்பினதாக சரித்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. AD 60 எழும்பின மெகனாபென், AD 529 எழும்பின ஜூலியன், AD 720 எழும்பின ஸ்கிரேனே, AD 1199 எழும்பின டேவிட் டேவிட், AD 1240 முதல் 1292 வரைக்கும் வாழ்ந்திருந்த ஆப்ரகாம் பென் சாமுவேல் அபுலாபியா, AD 1290 எழும்பின நெசிம் பென் அப்ரஹாம், AD 1393 எழும்பின மோசஸ் பொட்ரேயேல், AD 1525 வாழ்ந்திருந்த டேவிட் ருபேனி. இனி AD 1534 முதல் 1574 வரை வாழ்ந்திருந்த ஐசக் லூரியா, 1543 முதல் 1620 வாழ்ந்திருந்த ஹைம் விட்டல் கலாப்ரெசே, 1574 வாழ்ந்திருந்த அப்ரஹாம் ஷாலோம், AD 1680 வாழ்ந்திருந்த மொர்தகாய் மோக்கியா, 1726 வாழ்ந்திருந்த ஜேக்கப் பிராங்க்,
இனி ஏடி 1707 முதல் 1747 வரைக்கும் வாழ்ந்திருந்த மோசஸ் ஹைம் லெசட்டோ இதுபோல ஏகദേശம் 3000க்கும் மேற்பட்ட அவர்கள் தாங்கள் கிறிஸ்து என்று சொல்லி உரிமை கொண்டாடி இந்த பூமியில் அவர்கள் அற்புத அடையாளங்களை செய்தும் அநேகரை வஞ்சித்தும் வந்தார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கும் இந்த கிறிஸ்துக்களுக்கும் உள்ள வித்தியாசம், இயேசு கிறிஸ்து மேசியாவாக கிறிஸ்துவாக வெளிப்பட்டது மோசே முதல் மற்றுமுள்ள சகல தீர்க்கதரிசிகளும் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்க தரிசனங்களிலும் முன்குறிக்கப்பட்டு அவர் கடந்து வந்தவர். இவர்கள் எல்லாவரும் முன்குறிக்கப்பட்டவர்கள் அல்ல. 2 இயேசு கிறிஸ்து தானியே தீர்க்க தரிசன புஸ்தகம் 9:25-26 குறிப்பிடப்பட்டிருக்கிற மேசியாவாக வெளிப்பட்டு அந்த கால கணக்கின் படியே எழுத்தின் படியே இயேசு மேசியாவாக அவர் சங்கரிக்கப்பட்டார். மரித்து உயிர் தெழுந்து பரலோகத்தை கரையேறி போனவர். இயேசு கிறிஸ்து மேசியாவாக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழும்பி பரமேறினவர். மேசியா என்று உரிமை கொண்டாடின இவர்கள் ஒருவரும் மரித்து மண்மறைந்து போனார்களே அல்லாமல் உயிர் தெழும்பவும் இல்லை, அவர்களை பின்பற்றினவர்களும் உயிர் தெழும்பவும் இல்லை. இயேசு கிறிஸ்து என்று வேதாகமத்தில் சாட்சியப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். மேசியாவாக கிறிஸ்துவாக வெளிப்பட்டவர்கள் எல்லாவரும் இவர்களுக்கு எதிராக இயேசு ஒரு எச்சரிப்பு கொடுத்தார், முன்னறிவிப்பு கொடுத்தார். நானே கிறிஸ்து, எனக்கு பின் அநேகர் கிறிஸ்துக்கள் என்று பெயரெடுத்து வந்து அநேகரை வஞ்சிப்பார்கள், அநேகர் அற்புத அடையாளங்களை செய்வார்கள், ஆனால் எச்சரிக்கையாயிருங்கள் என்று இயேசு சொன்னார். ஆனால் என்று வசனத்தை கேட்கிற அருமையானவர்களே, இயேசு அல்லாமல் கிறிஸ்துவோ மேசியாவோ உலகத்தில் மற்றாரும் இல்லை. அப்படி கிறிஸ்து என்று மேசியா என்று இந்த உலகத்தில் உரிமை கொண்டாடின ஒருவரும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள அடையாளங்கள் ஒன்றுமே இல்லை. அவர்கள் எல்லாவரும் மரித்து மண்மறைந்து போனார்கள். நம்முடைய இயேசுவோ அவர் கிறிஸ்துவாய் மேசியாவாய் அவர் மனுஷருடைய பாவத்தின் பரிகாரத்திற்காக பலியாக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து அன்றுள்ள சீசர்கள் காணும்படி பரலோகத்துக்கு பரமேறி சென்று இன்றைக்கு நமக்காக அவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் பிதாவின் வலது பார்சத்தில். ஆனால் மிக வேகமாக இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜாவாய் தம்மை ஏற்றுக்கொண்ட தம்முடைய பரிசுத்தவான்களை தேவ சபை எடுத்துக்கொள்ளும்படியாக அவர் ராஜாதி ராஜாவாய் பூமியில் மறுபடியும் கடந்து வரப்போகிறார். ஆகையால் இந்த காலகட்டத்தில் தங்களை கிறிஸ்து என்று உரிமை கொண்டாடி ஒருவேளை அற்புத அடையாளங்களை செய்தாலும் அருமை கிறிஸ்தவர்களே, அருமை விசுவாசிகளே, அருமையான தேவ பிள்ளைகளே, அவர்களை யாரும் பின்பற்றாமல் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜாவாய் இந்த பூமியில் தம்முடைய பரிசுத்தவான்களை தம்முடைய சபையை சேர்க்கும்படியாய் கடந்து வர போகிறபடியினால் அதை எதிர்பார்த்து கொண்டு ஊழியர்களாகிய நமக்கு இயேசு கிறிஸ்து வருகைக்கென்று அவளை ஆயத்தப்படுத்தி அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துக்கு நேராக திருப்பி விட்டு நமக்கும் கிறிஸ்துவின் வருகைக்காக நம்பிக்கையோடு எதிர்பார்ப்போடு இந்த நாட்களில் காத்திருப்போம். இயேசு கிறிஸ்து சுவிசேஷம் தம்முடைய மக்களுக்கு அறிவித்து அவளை கிறிஸ்துவ நேராக திருப்பி விடுவோம். இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். அடுத்த வெளிநாடாவில் நாம் காண்கிறது வரைக்கும் தேவன் தாமே நாம் எல்லாவரையும் காத்து பாதுகாப்பாராக. மாரநாதா. May God bless you.